எங்கயா ஓடுற? களை வர்றாங்க. வந்தா என்ன விவசாயம் இருக்கா? அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன பதில் சொல்றது? எல்லாருக்கும் சொல்ற பதில சொல்லி அனுப்பி. எல்லாருக்கும் பதில் சொல்ற. நீ போய் சொல்லு. என்ன பார்த்தா அங்க அங்க என்னமா என்ன? நீ பேரனுக்கு வேலை விஷயமா தானே வந்திருக்க? ஆமாங்க. வேலை என்ன என் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். முந்தா நாள் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு வேலை வந்து கேட்டா எப்படி? முந்தா நாளா? 15 நாள் ஆச்சுங்களா கொடுத்து? 15 வருஷம் கூட ஆகும். ஐயோ, அவ்வளவு நாள் ஆகும்னா அவன் கடகண்ணி ஏதாச்சும் வச்சு பழச்சுக்குவான். பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அறிவு இருக்கு அவனுக்கு? நல்லா இல்ல என் வாயில வருது. வாங்கின பணத்தை எப்படியா திருப்பி கொடுக்கறது? ஏன்யா கொடுக்க முடியாது? லஞ்சம் கொடுத்தா உடனே வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, பணத்தை கொடுத்தேன். எப்போ வேலை இல்லையோ பணத்தை கீழே வச்சிட வேண்டியதானே. இந்தாமா இப்படி வாமா. லஞ்சத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம நீ ஏமா லஞ்சம் கொடுக்கற? நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? மரியாதையா பணத்தை கீழே வைக்க சொல்லியா? யோ நகரேட்டு பக்கம் வெளியே போ. ஏன் போறது? நீ வெளியே போறியா இல்லையா? இப்போ ஏன்யா போற? பணத்தை குடுயா. இப்ப நீ மரியாதையா வெளியே போகல, லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு போலீஸ்ல சொல்லி 5 வருஷம் ஜெயில போட்டுடுவேன். இந்த மிரட்டலாம் என்ன மிரட்டாத? மரியாதையா பணத்தை கீழே வை. ஆமா, நீ எப்ப பணம் கொடுத்த? எப்ப கொடுத்தா? நீ நாசமா போற பணம் போச்சு. என்னம்மா என்ன சொல்றீங்க? இந்த பாவிங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்க ஐயா. என்னம்மா விவரம்? ஐயா, என் பேரனுக்கு ரயில்ல வேலை வாங்கி தர்றேன்னு இந்த படுவாவிங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினானுங்க. இப்ப பணமும் இல்லைங்கிற, இவன் நாசமா போக வேலை இல்லைங்கிற ஐயா. யோ முண்டம், அறிவு இருக்கா? படிச்சு படிச்சு சொன்னானுங்க பாயாங்க. படிச்சவனா பணக்காரனா பார்த்து லஞ்சம் வாங்கினா அவன் கொடுத்துட்டு ஏமாந்தாலும் வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு கம்மன் இருப்பான். இந்த ஏழை கேட்டையெல்லாம் போய் வாங்கி ஒரு மகாநாடே கூட்டி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான். அழாதம்மா அழாத. அழாம எப்படி ஐயா இருப்பேன்? பாத்திரம் பண்டம் குடிக்கிற டம்ளர் கூட அடகு வச்சு கொடுத்தையா. என்ன பிச்சை எடுக்கிற நிலையில தெருவுல விட்டுட்டானுங்க பாவிங்க. ஏயா நீங்க செய்யறது உங்களுக்கே தர்மமா இருக்கா? என்னையா பெரிய தர்ம அதர்மம்? யார் நீ? எங்க வந்த? வந்தையா, என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக வந்தேன். ஆனா உன் வீட்டு வாசல்லையே உன் வண்டவாளை எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏங்க, உங்களை நம்பி வர்ற எத்தனையோ பேர் பணத்தை ஏமாத்தி ஏப்பம் விடுறீங்க. போயும் போயும் ஒரு கேள்வியா ஏமாத்தணும் வேண்டாயா? தயவு செஞ்சு அவ பணத்தை திருப்பி கொடுத்துரு. நான் அவகிட்ட பணம் வாங்கல. கொடுத்தேன்னு அந்த கிழவி சொல்றாளே. ஏயா, ஒரு கிழவி சொன்னதை நம்பலாம், ஒரு பெரிய எம்எல்ஏ சொன்னதை நம்ப கூடாதா? ஒரு கிழவி என்னையா உன் யோகியதை பத்தி ஊரே சிரிப்பா சிரிக்குது. ஊர் சிரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீ குடியிருக்கிற 7 அடுக்கு வீடு, நீ ஏறி போற புத்தம் புது காரு, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? டீ கடையில சம்பாதிச்சதா? இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் சரிதான். பழசெல்லாம் கிளறப்படாது. கிளறாம என்னையா செய்ய முடியும்? எனக்கு தெரியுங்க, எத்தனையோ எம்எல்ஏக்கள் தான் சொந்த பணத்தை வாரி இறைச்சு தொகுதி மக்களுக்கு நன்மை செய்யறாங்க. நீங்க ஊரையே சுரண்டி. ஐயா நான் கேட்கிறேன், ஒரு எம்எல்ஏக்கு மாசம் என்ன சம்பளம்? 250 ரூபாய், அவ்வளவுதானே? சட்டப்படி அவ்வளவுதான். அந்த சட்டப்படி உள்ள பணத்துலதான் இவ்வளவு வசதியும் வந்துச்சா? இந்த கேள்வி கேட்க நீ யார்? சொல்லு. ஒரு எம்எல்ஏ மந்திரிமார்களை தானே கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்ட 40,000 மக்களும் அந்த எம்எல்ஏ நினைச்ச இடத்துல நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கலாம். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அப்போ நீ எனக்கு ஓட்டு போட்ட, ஓட்டதனால தான் கேள்வி கேட்கிறேன். இனிமே போட வேண்டாம். அவ்வளவுதானியா, விஷயம் முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்க தெரிஞ்ச யார் ஓட்டு எங்களுக்கு வேணாம் ஐயா. ஏன் நின்னுட்டு இருக்கிற? நீ ஓட்டு போட வேணாம், போகலையே. உனக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் மட்டும் இல்லையா, இந்த ஊரே வந்துருச்சு. வேற ஊர்ல நின்று போறோம். எந்த ஊர்ல நின்னாலும் இந்த ஆள் வந்துட முடியுமா? எத்தனை ஊர் சேர்ந்தாலும் என்ன அசைச்சிட முடியுமா? சும்மாரியா, இந்த மாதிரி கேள்வி கேட்ட எத்தனையோ இமய மலைகள்லாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. நீ எல்லாம் யாரியா? சுயநல பிண்டம். ஜனநாயக புயல் வீசும் போது உன்ன மாதிரி தூசெல்லாம் பஞ்சாப் பறந்து போயிடும். ஜாக்கிரதை. அந்த மாணவர்களுக்கு தலைவந்திர முறையில தான் பாடா பேசுறேன். இந்த தேர்தல்ல நம்பியப்பன் ஆதரிச்சு மாணவ சமுதாயம் நிச்சயமா வேலை செய்யாது. அப்படின்னா அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுப்பா. மாணவர்களுக்கு ஒரு கல்லூரி கட்டி தரேன்னு நம்பியப்பன் போன 2 தேர்தலையும் வாக்குறுதி கொடுக்கலையா? அந்த ஆள் இன்னமும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலையாப்பா? சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த தேர்தல்ல ஜெயிக்கணுமேங்கிற ஆவேசத்துல அவன் ஒரு கல்லூரி கட்ட தொடங்கலாம் இல்லையா? அப்படி கட்ட தொடங்கினா நம்ம ஊருக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைச்சிடும். அது என்ன கொடுமையோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தேர்தல் நெருக்கடியில தான்டா நடக்குது. நீ என்ன செய்யற? இந்த செக்ரட்டரி மத்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு முதல்ல நம்பியப்பனை போய் பாரு. அவன் முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. என்னுடைய முடிவு இதுதான். தேர்தல்ல நான் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் கல்லூரி கட்டணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியும். எங்களுடைய முடிவு இதுதான். கல்லூரியை பற்றி ஒரு முடிவு தெரிந்த பிறகுதான் யாருக்காக பாடுபடுவது என்ற முடிவை மாணவர் மன்றம் எடுக்கும். உன்னுடைய உதவியை ஒத்துழைப்பு எனக்கு தேவையில்லை. போங்கடா வெளியே.
யோ உமக்கு அறிவு இருக்கா? ஐயா அவனுக்கு உதவி தேவையில்லைன்னு சொன்னீரு, அது வரைக்கும் சரிதான். அப்புறம் கெட் அவுட் கத்தி அந்த பயலோட ஆத்திரத்தை எல்லாம் ஏயா கிளப்பி அனுப்புறீரு? அட போயா, தேர்தல் ஒண்ணு நடந்தாதானே இந்த பயலுக்கு உதவி ஆத்திரத்தை பத்தி நான் சிந்திக்கணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தலே நடக்காது, நான் நிச்சயமா ஜெயிப்பேன். எப்படி அது சொல்றேன். வேட்பாளர் மனுவை வாபஸ் வாங்க வேண்டிய கடைசி தேதி எது? 7ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 4. குப்புசாமி, என்னை எதிர்த்து நீ ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிச்சாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயிச்சோங்கிற பேர் கிடைக்கும்ல. பேரு சோறு போடுமா? உன் காலம் பூரா கஷ்டம் இல்லாம வாழ்க்கை நடத்த புடி லட்சம் வாபஸ் வாங்க. ஆகட்டுங்க மாணிக்கம், நீ குடும்பத்தை உழைப்பாளி, உழைச்சு புள்ள குட்டிய காப்பாத்த வேண்டியவன். உனக்கு ஏப்பா இந்த தேர்தல் எல்லாம்? என்னுடைய வெற்றிக்காக பாடுபடும் வெறி பிடிச்ச கூட்டம் ஒண்ணு கத்தியும் கம்புமா வெளிய உலாவிட்டு இருக்கு. இந்த ரகசியம் தெரிஞ்சு குப்புசாமி ஓடி வந்து என் காலில் விழுந்து நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டான். உன் விஷயத்துல அந்த கூட்டத்தை நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். மாணிக்கம், நான் தோல்வி அடைஞ்சேன், அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனா என் தோல்விக்கு காரணமா இருக்க போற உன்னை மட்டும் உயிரோட விட்டுட்டு அவங்க மட்டும் தற்கொலை பண்ணிப்பாங்களா? நல்லா யோஜனை பண்ணிப்பாரு. எனக்கு வேண்டாங்க வம்பெல்லாம், நானும் வாபஸ் வாங்கிக்கிறேன். மணி, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது, நான் தான் ஜெயிப்பேன். நான் சொன்ன மாதிரி தான்யா, இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது, நான் ஜெயிக்கிறேன். எப்படிங்க? எதிர்த்துக்கு நான் 2 பேரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். ஏங்க இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணிவிட்டா? யோ, அதுக்கு டைம் கொடுக்க கூடாதுன்னு மனு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாளான இன்னைக்கு கடைசி மணி நேரத்தில் அவங்க 2 பேரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். வெற்றி நமக்கு தான்யா. விழாவுக்கான ஏற்பாடு செய். போயா ஓ. அப்படியா? ஆமாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள யாராவது வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணல, எங்க அப்பா அண்ணா போஸ்டா வந்துருவாரு. ராஜா, அவர் ஏற்கனவே நம்ம பார்த்து கட்டோட சொல்லிக்கார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் போஸ்டா வந்துட்டா நமக்கு என்னென்ன தொலைப்படப்ப அவ்வளவு கொடுத்தே தீருவார். ஆமாங்க, அவர் எதிர்த்து யாராவது நின்னே ஆகணும். அது சரி, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம யார போய் நிறுத்திடுது? ஏண்டா, உனக்கு தான் 21 வயசு ஆயிடுச்சா, நீ ஏன் இல்ல? நானா? எனக்கு வேண்டாம் அரசியல். நம்ம வேற யாரையாவது இருக்கிறது 20 நிமிஷம், அதுல யாரடா போய் தேடிட்டு இருக்கிறது? நீ ஏன் இல்லடா? சரிடா, அப்பா ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கெல்லாம் டைம் ஏதுடா? ராஜா, உனக்காக நாங்க உயிரை கொடுத்தா அது வேலை செய்யறோம். நீ கண்டிப்பா நின்னுதா தீரணும். வேண்டாண்டா. இல்ல ராஜா, நீ கண்டிப்பா நின்னுதா தீரணும். வேண்டாண்டா. நின்னுதா தீரணும். நில்லுங்க. நின்றே. எம்எல்ஏ வாழ்க! நம்பி எம்எல்ஏ வாழ்க! அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ வாழ்க! ஐயரே, மந்திரத்தை சொல்லி மூடிய பூசோ. எம்எல்ஏ பவந்தோ, அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ பவந்தோ பவந்தோ பவந்தோ. சார் வாழ கத்திக்கிட்டு வர்ற? யார் நீ? நான் தேர்தல் ஆபீஸ் கிளர்க்குங்க. ஐயா அண்ணா போஸ்டா வந்துட்டதா விழா நடத்துறீங்களே. ஓஹோ, அதையே அதிகாரபூர்வமா சொல்ல வந்திருக்கிறியா? இல்லீங்க, இவர் எதிர்த்து கடைசி நிமிஷத்துல ராஜாங்கிற மாணவர் தலைவன் வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. என்ன சொன்ன? அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ பவுந்து. எம்எல்ஏ பவுந்து இல்ல, எம்எல்ஏ கவுந்து. அந்த பொடிப்பைய மாணவர் தலைவனால என்ன ஆகும்னு கேட்டியே, அவன் பின்னால எத்தனை பயலுங்க வர்றானுங்க பாத்தியா? புத்துல இருந்து ஈசல் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கியா? முடியா எது ஊர்வலத்தை? ஆமா ஆமா, ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏற்கனவே விட்ட ஊர்வலத்துக்கு பாக்கி ஊர்வலமா ஊர்வலம். ஐயா, தேர்தல் சமயத்துலதான் பொதுமக்களை சந்திக்கிறது நாம வச்சுக்கிட்டு இருந்தா நம்மள எவையா மதிப்பான்? ஊர்வலமா? நீங்க நான் தான் ஊர்வலம் போகணும். இந்த லட்சணத்துல மாலை வேற அசிங்கமா இருக்கு. கயட்டாயா என்னடா இதெல்லாம்? இவங்க எல்லாம் என்ன தேர்தல நிக்க வச்சுட்டாங்கப்பா. உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஐயோ, இது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. இவங்க எல்லாம் தூக்கி கொண்டு போய் என்ன கையெழுத்து போட வச்சுட்டாங்கப்பா. அப்பா, உங்ககிட்ட பர்மிஷன் கூட இவங்க டைமே தரலப்பா. கடவுளே கடவுளே, உன்னை பத்தி நான் என்னவெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்.
டேய், இந்த நாட்டுக்கு அரசியல்வாதியை விட என்ஜினியர் தேவை, டாக்டர் தேவை, விஞ்ஞானிகள் தேவை. அவங்கள வச்சு தாண்டா வெளிநாட்டா நம்ம நாட்டை மதிப்பிடுறான். இந்த அரசியல் இருக்குடா, இது முன்னும் தொல்ல பின்னும் தொல்ல. ட்ரெயின்ல 3வது வகுப்புல பிரயாணம் பண்ற மாதிரி, ஏற வரைக்கும் கஷ்டம், ஏறின பிறகும் இன்னொருத்தரை ஏற விடக்கூடாதுன்னு கஷ்டம். அதே மாதிரி இந்த அரசியல்ல ஒரு பொறுப்புக்கும் பதவிக்கும் வர்றதும் கஷ்டம், வந்த பிறகு இன்னொருத்தரை வர விடக்கூடாதுன்னு கஷ்டம். இப்படி காலமெல்லாம் சொல்லப்படுற வேலை உனக்கு எதுக்குடா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரி, நின்னுட்டேன். நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் இந்த கார்ல ஏறல. கொண்டாங்கப்பா ஒரு தட்டு. Vote for Raja! Please vote for Raja! Vote for Raja! சாமி சாமி என் சாமி கூட்டம். இந்த கூட்டத்துல நீ ஏன் சாமி வர? எங்க ராஜா தேர்தல்ல நிக்கிறாமா. அப்படின்னா தேர்தல் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ வந்து மந்திரியா கூட வந்துடலாம். அதனாலதான் நாங்கெல்லாம் ஓட்டு கேட்டுக்கிட்டு ஊர்வலமா போயிட்டு இருக்கோம். சாமி, நீ மந்திரியா வந்தா எங்க கூட்டத்துக்கு என்ன சாமி பண்ணுவ? உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கறோம்மா. வேணாம் சாமி, என் கூட்டத்துக்கு கண்ணு திறந்து விடு சாமி. என் கூட்டத்துக்கு படிப்பு சொல்லி கொடு சாமி. சாமி நீ ஜெயிச்சு வர சாமி. சாமி தட்டி கொடு சாமி. நான் உனக்கா ஓட்டு கேட்க சாமி. தட்டி கொடு சாமி. ராசாவுக்கு ராசாவுக்கு சாமி, ராசாவுக்கு ஓட்டு போடுங்க சாமி. குப்பி 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 ஏன் குப்பி இப்படி பாஞ்சிட்டு வர்ற? நான் ஆயிலோ குப்பி ஆயிலோ குப்பி. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்த்து போட்டு ஏன் குப்பி இப்படி பாஞ்சிட்டு வர்ற? குப்பி நான் பழைய மலைக்கோட்டையா இல்ல, சத்தியமா சொல்றேன். நான் இப்ப புது மச்சான். ஆமா, இந்த பட்டணத்துக்கு வந்து இந்த மனுஷால பார்த்த பிறகுதான் எனக்கு புரியுது. நீ சொன்ன மாதிரி படிச்சாதான் மனுஷன் உருப்பிட முடியும்னு சொல்லி சத்தியமா உன்ன நம்புறேன் குப்பி. என்ன நீ நம்பு குப்பி குப்பி. சத்தியமா நீ மனசு மாறிட்ட? ஐயோ, சத்தியமா நம்ம புள்ள மேல ஆணையா சொல்றேன் குப்பி. என்ன நம்பு. நான் மாறிட்டேன். நம்ம பிள்ளைங்க குப்பி, பிள்ளைங்க புள்ள, நம்ம பிள்ளைங்க குப்பி. சொல்லு குப்பி. நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் குப்பி. சத்தியமா அவனை அடிக்க மாட்டேன் குப்பி. சத்தியமா அவனை தூக்கிட்டு போக மாட்டேன் குப்பி. சொல்லு குப்பி. எங்க குப்பி? எங்க குப்பியா? ஏன் குப்பியா? எவனா நம்ம புள்ள? ஆமா. என்ன குப்பி பாடம் போட்டிருக்காங்க? சினிமால சேர்ந்து ஆட் கொடுக்கானா? அவன் நல்லா படிச்சு போட்டு தேர்தல நிக்கிற. தேர்தல சைட்டா மந்திரியா வருவான். மந்திரியா குப்பியா? ஜாம் புள்ள மந்திரி ஆவட்டும் புள்ள. ஒரே ஒரு தடவை நான் அவனை பாக்கணும் குப்பி. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்கணும். ஜெயிச்ச வச்சு போடுவோம். அப்ப சொல்லு. என்ன? ராசாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லு. ஓட்டு பாருங்க. ராசாவுக்கு ஓட்டு பாருங்க. ராசாவுக்கு ஓட்டு பாருங்க. ராசாவுக்கு ஓட்டு பாருங்க. உங்கள் ஓட்டு. உங்கள் ஓட்டு. தங்கச்சி, ஏன் இங்க எல்லாம் வந்து நீ அவஸ்தைப்படுற? குடி தண்ணீர் கொடுத்த இந்த மகாராஜனுக்கு ஓட்டு போடாம மத்த வயல்களுக்கு ஓட்டு போடுவோம். மத்த இடத்துல போய் பாரு தங்கச்சி, இந்த இடத்துல நாங்க பாத்துக்கிறோம். நன்றி. உங்கள் ஓட்டு. உங்கள் ஓட்டு. யோ, ஓட்டு யாருக்கியா? அல்பாரு. குப்பி, உன் பிள்ளை தேர்தல ஜெயிச்சுட்டாமா? அடே, உன் புருஷனோட சேர்ந்துட்டியா? குப்பி, உன் பிள்ளை ஜெயிச்சாங்கிறத விட நீ உன் புருஷனோட சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா உங்க பிள்ளைதாங்கிறது இப்ப யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அப்புறமா சொல்றேன். ரொம்ப நெருக்கடியான நேரம். நான் வரேன். என்னையா இது மொட்டை? தேர்தல் முடிவை பத்தி பந்தயம் கட்டினேன். என்ன நான் ஜெயிப்பேனா தோப்பேனா? நீங்க தோப்பீங்கன்னு தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. நீ எதுக்கையா கட்டி தோச்சா? ஜாமீன் தொகை போகுமா போகாதாங்கிறத பத்தி. ஒருத்தன் போயிடுன்னா நான் போகாதுன்னு போயிடுச்சு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் பதவியில் நிலைத்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா. ஏங்க வந்து எவ்வளவு பெரிய தத்துவார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது, செருப்பால் அடிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது நாம உணர வேணாமா?
என் வீட்லயே மகன் என்ன கிண்டல் பண்றா, ஊரானெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கும்படியா? ஏயா இப்படி மொட்டை அடிச்சு வந்து நிக்கிற? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கைவச வேலை இருக்குது. இங்க பாருங்க, என்ன தேர்தல் சமயமாச்சே, அவன் வித்துக்கிட்டு இருக்கிறானே டோப்பா. யாரையா நீங்க? டெலிபோனை கட் பண்ண வந்திருக்கமியா. டெலிபோனை கட் பண்ண வந்திருக்கிறியா? எம்எல்ஏக்கா வச்ச போன நீ என்ன எம்எல்ஏ? இந்த ஆளுக்கு தான் ஜாமீனே போயிடுச்சேயா. இதெல்லாம் பேசாத, ஏற்கனவே வந்து போயிருக்கிறோம். நீ எடுத்துக்கோ, போ. கட் பண்ணி சொன்னா கட் பண்ணிட்டு போயா. என்னையா இது? டெலிபோன் பியூன் வரைக்கும் இவ்வளவு சீக்கிரமா கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட போச்சா? இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. டெலிபோன் இல்லன்னா ரொம்ப அசிங்கமாச்சேயா. அசிங்கம் தான். ஏன் தோத்த? தம்பி, இத எழுத வேண்டிய இடத்துல எழுதி பெர்மனன்ட் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் இத கையில வச்சுட்டு அந்த டெலிபோனை கீழே வச்சுட்டு போங்க. ஏயா, இவ்வளவு நாள் நீ வாங்கிட்டு இருந்த, இப்ப எங்களை வாங்க சொல்றியா? லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்காக 6 மாதம் உள்ள சொல்லுவேன். சட்டப்படி எழுதிப்படியா கொண்டாந்து வைக்கிறேன். ஏப்பா, அத கொஞ்சம் மரியாதையா சொல்லக்கூடாதா? உனக்கு என்ன மரியாதை கிடக்கும்? உங்க டீ கடை என்னையா டீ கடையா? என்ன மளிகை கடை வச்சிருந்தீங்க? கேட்க சும்மா இருக்கிறிய? நான் கேட்டா என்ன சப்படை இருப்பா? ஏன் கௌரவம் என்ன ஆகுறது? என் கௌரவமே போகுதையா. கௌரவம் கௌரவம் நினைக்க முடியாது. நீ என்னையா பண்ண? சொல்ல சொல்ல நீட்டிக்கிட்டே இருந்த. இதெல்லாம் கண்டு காணாம இருந்தா தான் வாழ முடியும். முடியாதியா, முடியாதியா, முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட பதவி இல்லாம உயிரோடு இருக்க முடியாது. யோ மணி, என்னங்க? என் கௌரவம் போகாதையா. போன டெலிபோன் திரும்பி வரும். நான் எம்எல்ஏவா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வீடு என்னைக்குமே எம்எல்ஏ வீடா தான் இருக்கும். எப்படி? இங்க வார சொல்றேன். என்னங்க தோத்து போன நம்பியப்ப நீங்க வராரு? வரட்டும், அவன் தான் வரணும். அவன் வந்தா தான் நமக்கு வெற்றி. வாங்க வாங்க வாங்க, வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயா, நீங்க தான் என் பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லி அவனை ஆசீர்வதிக்கணும். அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன். போடுமா, நீயே போடு. ராஜா, உன்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. ஆஹா, இந்த பண்பு தான் நம்ம நாட்டுல முக்கியமா வளரணும். மேல் நாட்டாரிடமிருந்து நாம கத்துக்க வேண்டிய எத்தனையோ பண்புல இதுதான் தலையாய பண்பு. அங்கெல்லாம் தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு முதல் பாராட்டு தெரிவிக்கிறது தோல்வி அடைஞ்ச வேட்பாளர் தான். ஆனா நம்ம நாட்டுல தேர்தல் முடிஞ்ச உடனே 2 வேட்பாளர் குடும்பத்துக்கும் விரோதம் உண்டாகி அந்த விரோதம் பரம்பரையா வளர்ந்து ஊர் 2 பட்டு கடைசியில அடி குத்து வெட்டு பழி இதுல போய் முடியுது. இதுக்கெல்லாம் மாறா தோல்வி அடைஞ்ச நீங்க என் வீடு தேடி வந்து என் மகனை பாராட்டினீங்களே, அந்த பெருந்தன்மைக்கு உங்களுக்கு நான் இந்த மாலையை இவருடைய பெருந்தன்மையை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கல, பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாலையா போடுவீங்க. அதுக்குள்ள மரியாதையே வேற. ஆமாங்க. சுந்தரவேல், நீங்க சொன்னது போல தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த 2 குடும்பத்துக்கும் உள்ள ஏற்படுற தகராற தவிர்க்கணுங்கிறது மட்டுமல்ல, அந்த 2 குடும்பத்தையும் ஒரே குடும்பமாக்கணுங்கிற புனிதமான முடிவோட தான் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கிறேன். அப்படியா? என்னது? கொஞ்சம் தனியா பேசுவோமே வாங்கல. அம்மா, நீங்களும் போ. வாங்க 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 வாங்க. விஷயம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நேரடியாவே சொல்லிடுறேன். அதுவும் சுருக்கமா இருக்கட்டும். உங்க மகனும், அதாவது நம்ம எம்எல்ஏ ராஜாவும் என்னுடைய மகள் கமலாவும் ஒருத்தர் உயிருக்குயிரா நேசிக்கிறாங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னங்க, நான் சொன்னதை கேட்டுட்டு நீங்க 2 பேரும் இப்படியாவது? சத்தியமா இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. 2 பிள்ளைகள் இங்கதான் இருக்கிறாங்க. கூப்பிடுங்க, நேர்ல கேட்டுருவோம். கமலா, உங்க பையனை கூப்பிடுங்க. ராஜா, என்னங்க, இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூப்பிட்டு கேளுங்களேன். ஒண்ணும் வேணாம், நீங்க போங்க. என்னங்க, ரொம்ப யோசனை பண்றாப்புல இருக்கு. யோசனை பண்றதா? இது எவ்வளவு பெரிய விஷயம்.
இது நாள் வரைக்கும் என் பிள்ளை கூட இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலைங்க. எனக்கு கூட தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். தேர்தலுக்கு முதல் நாள் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிட்டு என் மாப்பிளைய போஸ்டா கொண்டு வந்திருப்பேன். ஆமாங்க, அனாவசியமா 2 பக்கத்துலயும் இவ்வளவு போஸ்டர்களை ஒட்டி வேஸ்ட் பண்ணி இருக்க வேணாம். ஒரே போஸ்டர்ல தேர்தலே முடிச்சிருக்கலாம். அதாவது அன்ன போஸ்ட். தேர்தல் இருக்கட்டுங்க, கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடடடட, நீங்க என்னங்க, அவர்தான் அன்ன போஸ்ட் மாப்பிள்ளைட்டாரு, அவரு போய் என்ன நினைக்கிறது? உங்க முடிவை சொல்லுங்க. அவரு பொண்ணை பெற்றவரு, ஒரு முடிவுக்கு வர அவருக்கு உரிமை உண்டு. நான் பிள்ளைய வளர்த்தவன் தான். அப்போ பெற்றவங்க ஆப்கானிஸ்தானத்துல இருக்கிறாங்க. என்னங்க இது, நாம நடத்தின தேர்தல் மாதிரியே இருக்குது இதுவும். அப்ப சரி, ஒரு ஸ்பெஷல் பிளேன் எடுத்துக்கிட்டு நேர ஆப்கானிஸ்தானத்துக்கு போய் அவங்க கிட்டே பேசிட்டு வந்துருவோம். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாங்க. நானே அவங்கள வரவழைச்சு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி அவங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். வெரி குட், வெரி குட். இத பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை என் வீட்டுல தான், அது வரைக்கும் என் பொண்ணு உங்க வீட்டுல. கொஞ்சம் இல்லைங்க, உங்களுக்கு பதவி பறிபோன பிற்பாடு உங்க மூளை நல்லா வேலை செய்யுங்க.